ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் மல்டி மில்லட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் தோசை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் தெனை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கம்பு மாவு சேர்த்துக்கணும். கூடவே சத்து மாவு 2 டேபிள் ஸ்பூன். இந்த சத்து மாவில் ராகி, கோதுமை, பாசிப்பயிறு, அரிசி, அப்புறம் நட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதுவும் ரொம்ப சத்தானது. கூடவே ஏலக்காய் தூள் போட்டு வெள்ளைப்பாகு இருந்ததுன்னா, நம்ம அதிரசம்லாம் செஞ்சுருப்போம், அதில் மிச்சம் இருக்க வெள்ளைப்பாகுலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா வெல்லத்தை பொடிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருப்பட்டி இருந்தால் ரொம்பவே நல்லது. எது இருந்தாலும் ஓகே தான். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு பக்குவமாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறமா குழி பணியார சட்டியை அடுப்பில் வச்சு நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். தனி நெய்லேயும் செய்யலாம், எண்ணெயிலையும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதனால் கொஞ்சம் எல்லா குழியிலையும் அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் முதல் தடவை செய்கிறோம்ல, ஒட்டாமல் வரும். அடுத்தடுத்து நான் திருப்பி அப்படி செய்வேன்னா அது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றலாம். அப்போ தான் அது பொங்கி வரும். நல்லா ஊற்றிட்டு அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். பார்ப்போம், திருப்பி போட்டால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக திரும்பி வருது. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. சிறுதானியம்ங்கிறது ரொம்பவே நல்லது. இது நம்ம ரொம்ப சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்கணும். ஆக நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம், தென்னை சாப்பிட்ருக்கோம், தென்னை வச்சுருக்கோம், கம்பு, ராகி, கோதுமை, பாசிப்பயிறு, அது மாதிரி எல்லாமே ரொம்ப சத்தானது. இது ஏற்கனவே தோசை மாவில் உளுந்தும் இருக்குது. ஆக இது ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளிக்கு எக்ஸ்ட்ரா நம்மளோட பிளேட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று வைங்களேன். டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். தெனைலாம் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கக்கூடியது, நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டியில் செஞ்சால் ரொம்பவுமே சத்து. கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் வெல்லம், நாட்டு சக்கரை ஏதுனாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். கஷ்டமே கிடையாது வேலை. பிக்னஸ் கூட ஈஸியாக செய்யலாம். எடுக்கவே ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் செய்யறதுக்கு ஏன் பிடிக்காது? அழகாக செய்யலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி தீபாவளி.